ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு அதை பார்க்கலாம். இதுக்கு ஒயிட் கலர் சென்னாவை 6 to 7 hours இல்லை 8 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச சென்னாவை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு இன்ச் பட்டை, 2லேருந்து 3 லவங்கம், 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டீ பொடி நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எசன்ஸ் மாத்திரமும் ஊற்றலாம். இல்லைன்னா அந்த டீ பொடியை ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு பொட்டலம் கட்டியும் போடலாம். அப்படி போடும்போது நமக்கு அந்த சென்னா கிரேவியோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நாங்களும் அதை ட்ரை பண்ணோம். எங்களுக்கும் டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ஒரு 6 to 7 விசில்ஸ் விட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். சென்னா கிரேவி ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கப்பில் இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மசாலாவும் அந்த தண்ணியில் ஈவனாக கலக்கும். அதே சமயம் நம்மளுக்கு எண்ணெயில் போடும் போதும் ஈவனாக குக் ஆகி டெக்ஸ்சர் மாறாமல் கிடைக்கும். அதுக்கு கப்பில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், பாவ் பஜ்ஜி மசாலா இல்லை சோலை மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். கரம் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கப்பில் ஒரு 50 ml வாட்டருக்கு போட்டு கலந்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 50 to 100 ml ஆயில் இல்லை உங்களுக்கு பட்டர், கீ எது வேணுமோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபிளோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறம் தாளிப்பு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், கருவேப்பிலை இல்லை சோம்பு உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம், கருவேப்பிலை. இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் 1.5 to 2 ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 minutes கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஆஃப் இல்லை உங்களுக்கு கிரேவி திக்னஸ் ஜாஸ்தி வேணும்னா ஆனியன் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃப் ஆனியன், ஒரு டொமேட்டோ, 1 inch இஞ்சி, ஒரு பூண்டு, 1லேருந்து 2 பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கோசரம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கோசரம் சில்லி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் வச்சு ஒரு நைஸ் டு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த ஆனியன் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆயிலில் போதுமானு பார்க்குறதுக்கு எப்படி உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா, ஆனியன் கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த சைடில் எண்ணெய் இப்படி கொதிக்கிறது தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதுக்கு போதும்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னுமே வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே போதும்னாலும் விட்டுடலாம். ஆனியன் வதங்கினதுக்குள்ளே வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டொமேட்டோ, ஆனியன், அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை பாயில் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா கொதித்து வர இந்த சமயத்தில் நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு கப்பில் மசாலா பவுடர் எல்லாம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து அதையும் ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்க விடலாங்க. அந்த பச்சை ஸ்மெல், அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறம் காரம், உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக சால்ட்டு, காரம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் திக்னஸ் பார்த்துக்கோங்க. திக்னஸ் இன்னும் போதும் அப்படின்னா விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி வேணும்னா அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி தண்ணி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி போட்டு கொதிக்க விட இன்னும் கொஞ்சம் அது ஆனியன் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அது கட்டி ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ சால்ட் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். சுகர் வந்து ஆப்ஷனல் தாங்க. சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல் கிடைக்கணும், அந்த டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வெல்லம் ரெண்டுத்தில் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இது ரெண்டுமே வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆப்ஷன் தான். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு மாதிரி இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஆயில் எல்லாம் பிரிகிற அளவுக்கு பாயில் ஆகட்டும், நான் வச்சிடலாம். சைட் பை சைட் பூரிக்கும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம். பூரியும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருந்தது. பூரி, சப்பாத்தி, ரோட்டி, நான், குல்ச்சா இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு வேணாலும் இதுக்கு மேட்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும் போது என் பையன் வந்து இதில் பொட்டேட்டோ போட்டால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னான். அதனால ஒரு 2 பொட்டேட்டோவையும் நான் பாயில் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது திக்னஸ் கிடைக்கும். அவங்க அந்த பொட்டேட்டோ நடுவில் கிடச்சிது அப்படின்னா அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பொட்டேட்டோவுக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தி. எப்பயும் என் பையன் தயிர் சாதம், பொட்டேட்டோ இல்லை பொட்டேட்டோ ஃப்ரையு அந்த மாதிரி நிறைய விரும்பி சாப்பிடுவார். இதுலேயும் பொட்டேட்டோ கேட்டதுனால நான் ஒரு 2-3 பொட்டேட்டோ சைடில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் அப்படியே ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு டேஸ்ட், கன்சிஸ்டன்சி அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோவும் நீங்கள் தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து போட்டிங்க அப்படின்னாலே அது சீக்கிரம், ஏன்னா பொட்டேட்டோ சீக்கிரம் பாயில் ஆகிடும் இல்லையா, தோல் உரித்து போட்டிங்கன்னா சீக்கிரம் பாயில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பொட்டேட்டோ, சென்னா எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னமும் எங்களுக்கு கொஞ்சம் கட்டி ஆகிட்டே இருந்துச்சு. அதனால நான் தண்ணியை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரு டிஷ் முடியும் போது நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே கிடைக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்னா போட்டு பொட்டேட்டோ எல்லாம் போட்டு பாயில் பண்ணி விட்டதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சென்னா பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடும். பொட்டேட்டோ வந்து அது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணோம். டேஸ்ட்டுக்கோசரம், அதாவது என் பையன் கேட்டாங்கிறதுக்கோசரம் நாங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணோம். நீங்கள் பொட்டேட்டோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சென்னா மாத்திரம் கூட ஆட் பண்ணி இந்த கிரேவி பண்ணலாம். சூப்பரான ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் உங்களுக்கு சென்னா கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டரு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கோங்க, இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி சூப்பராக கிடைக்கும். நான் இன்றைக்கி பட்டரும் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் எப்பயும். அப்போ அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் உங்களுக்கு அப்படியே ரிட்டைன் ஆகும். ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பட்டரும் கஸ்தூரி மேத்தி தான் ஆட் பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.